அனைவருக்கும் வணக்கம். சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சு கொள்ள இந்த பதிவு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. யாரை பிடிச்சிட்டு போனால் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகும். யாரை பிடித்து கொண்டு போனால் கடன் நம்மளை விட்டு போகும். யாரை பிடித்து கொண்டு போனால் நம்மளுடைய கர்மவினை தீரும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பலன், எப்படி போகலாம், இனிமேல் நம்ம எப்படி இருக்கலாம்? உங்களுக்கு தெரியுமா, சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்திருப்பாங்க. காலச்சக்கரத்துக்கு அது 7வது ராசி துலாம். துலாம்னா தெராசு. எல்லார்த்தையும் எடை போட்டு பார்த்துட்டு இவருக்கு எடை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் துலாம்னா தெராசு. தெராசுன்னா என்ன பொருள்? தெராசுன்னா ஒரு பிடி, இங்கே 2 தட்டு வச்சுருப்பாங்க. இந்த தெராசு அப்படி இருக்கும். அப்போ இந்த தெராசில் எத்தனை கிலோ வெயிட் வைக்கிறோமோ அத்தனை கிலோவுக்கு உண்டான பொருளை வச்சு நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ இந்த தெராசு, அப்போ இவ்வளவு தூரம் இந்த தெராசு இப்படி பிடிச்சிக்கிட்டே நின்னா தான் இந்த தெராசு நிற்கும். இதை பிடிக்கிறதுனா தெராசு விழுந்துடும். அப்போது யாரோ ஒருத்தருடைய பிடி இல்லைன்னா துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு இழப்பு எப்பவுமே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 1 இடம் 2 இடம் 3 இடம் விட்டு மாறி மாறி போய் ஏதாவது ஒரு வழியில் வாழ்ந்தே காமிக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்காகவே போய் வாழ்ந்து இவங்க வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. ஏன்னா இவங்க நீதிமானாக இருக்கிறதுங்கிறத காமிக்கணுமா. சனினா நீதிமான், அது துலா ராசியில். இவங்க நீதிமானாக இருக்கிறேன்னு சொல்லி இவங்க நீதியாக இருந்து இந்த காலத்தில் பிழைக்க தெரியாது. அதனால் அவங்க வாழ்க்கையில் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்க தெரியாது. பெரிய திட்டங்கள் போடுவாங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் உருவாக்குவாங்க. கடைசியில் ஃபைனலில் ஸ்டக்காகி நின்றும். என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்க லைஃப்பில். பிறந்த ஊரை விட்டு வேறு ஊர் போனால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 2வது, அவங்களுடைய பிறப்பு பூர்வீகத்தில் அவங்க இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, மேசத்துலேருந்து எண்ணினீங்கன்னா சிம்மம் 5வது வீடாக வரும். 5ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு அது பூர்வ புண்ணியம், அது பூர்வீக சொத்து. அந்த 5 கூடியவர் துலா ராசியில் வந்தால் நீசமாவார். அப்போ இவங்க போய் துலா ராசியில் சூரிய நீசமாக இருக்கிறனால இவங்க போய் பூர்வீகத்தில் இருந்தால் ஜெயிக்க முடியுமா? படாத கஷ்டம், மன வேதனை, மன அழுத்தம் அவங்களால தாங்க முடியாமல் 4 மனுஷனுக்காக இவர் வாழ்க்கையே இழந்து உட்காந்துருப்பார். என்னை இப்படி சொல்லி போட்டையே, நான் அதெல்லாம் விட மாட்டேன், நான் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், உலகம் ரொம்ப பெருசு, அதை மறந்துடுவார். ஒருத்தர் வைராக்கியமாக பேசிட்டு அவருக்கு தாங்காது. ஏன்னா உண்மையாக இருக்கக்கூடியவங்க, அந்த சுவாதி நட்சத்திரத்தில் உண்மையாக இருக்கக்கூடியவங்க, அது ரொம்ப இயக்கக்கூடிய நட்சத்திரம் அல்லவா. உலகத்தவே இயக்கக்கூடிய ஒரே சக்தி சுவாதி நட்சத்திரத்துக்கு தான் உண்டு. சாதாரண விஷயமானு பாருங்கள், இந்த உலகத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரம் அது. அதனால் உன்னை இயக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் உன்னை புதுசாக க்ரியேட் பண்ணி ஒவ்வொன்றா இயக்கி அது பாஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுது, 2வது பிரச்சனை. ஆனால் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய இயக்கமும் என்றைக்கு ஆயுள் காலத்து வரைக்கும் அவங்களுடைய உழைப்பில் தீர்வே இல்லை. அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கிறது மட்டும்தான் உண்மை. மற்றது பூரா மற்றவங்களுக்காகத்தான். யாருக்காக வாழ்ந்தால் எனத்தை சம்பாரித்து வச்சேன்னு எந்த கணக்கு வழக்கும் தெரியாது. ஆனால் துலாம்னா தெராசு, கரெக்டாக எடை போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் எடை போட முடியாது. மற்றவங்களுக்கு கரெக்டாக எடை போட்டு நான் கரெக்டாக கொடுக்குறேன்னு சொல்லு. ஆனால் இவருக்கு எடை போட்டு வாழ தெரியாது. மற்றவங்களை எடை போடுவார், இவர் எடை போட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எவ்வளோ வேதனை, எத்தனை மன உளைச்சல், எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தாங்க. 30-32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அவங்க லைஃப்பில் திருமணம் அமைஞ்சும் கூட வாழ தெரியாது, குழந்தை பெத்தும் கூட பிழைக்க தெரியாது. துலாம்னா அந்த வீடு சரிபாதியாக இருக்கும். 12 ராசியில் நேர் 7வது ராசி. அப்போது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சுய புத்தி வேலை செய்யும். அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்தங்கிடும். ஒரு ஏறு காலமும் இறங்கு காலமும் இருந்து கொண்டே இருக்குங்க. ஏன்னா தெராசு கல் வைக்கலைன்னா இறங்கும், கல் வச்ச சமமாகும், பொருள் வச்சா. அது ஏறு காலம் இறங்கு கால ராசி அது. அப்போது இந்த இடத்துல நல்லா பாருங்கள். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
எந்த நட்சத்திரத்தை பிடித்து கொண்டு ரன் பண்ணினால் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் தேட கிடைக்காத நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரக்கார் எந்த நட்சத்திரக்காரர் கூட நட்பு வைக்கணும், எந்த நட்சத்திரக்காரர்களை கூட்டிகிட்டு போனால் அந்த காரியம் நடக்கும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, தவிர்க்க முடியாத பிரச்சனை, தீராத பிரச்சனை, அந்த தீராத பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம், உங்களை வாழ வைக்கக்கூடிய நட்சத்திரம், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய நட்சத்திரம், துரோகம் செய்யாத நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மட்டும்தான். இந்த பூராட நட்சத்திரக்காரை மட்டும் நீங்கள் பகைச்சிக்காம ஒரு தொழிலையாக இருக்கட்டும், ஒரு நட்புலையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேட கிடைக்காத செல்வம், வாடாத மலர், அப்படி ஒரு பாச மலராக நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி இருக்குது. தெய்வ அனுகூல நட்சத்திரம், தெய்வத்தவே கையில் எடுத்துக்கிட்டீங்க, இதை விட உங்களுக்கு என்ன வேணுது வாழ்க்கையில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் நினச்சி பார்த்தா எத்தனை ரகசியங்களை முன்னோர்கள் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு பாரு. இப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். இந்த பரம ரகசியத்தை பல நூல்கள்லேருந்து ஆராய்ச்சி செய்து பழைய ஓலைச்சுவடியிலிருந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் எழுதி வச்சதெல்லாம் புதுப்பிச்சு அது பக்குவமாக பொக்கிசமாக இன்றைக்கி இந்த நட்சத்திரக்காரர் தான் உங்களுக்கு துரோகம் செய்யாத நட்சத்திரங்கிறத இன்றைக்கி தான் உங்களுடைய லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறீங்க. இதே நீங்கள் பின்னோக்கி போய் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பூராட நட்சத்திரக்காரை பிடித்தால் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படின்னு என்ன, நீங்கள் நடந்து போங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கூட ஒரு தெய்வம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும், அதான் தெய்வ அனுகூலம். வெற்றி நட்சத்திரம், ஒரு காரியம் போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் தோற்று போனதா வாழ்க்கையில் சரித்திரம் இல்லை. இது எல்லாம் உங்களோட அனுபவத்தில் கொண்டு வாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். 27 நட்சத்திரம் இருந்தும் கூட அந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம எந்த நட்சத்திரக்காரை நம்ம கைக்குள்ள அப்படி வச்சா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய உயர்வு எல்லாம் எப்படி கிடைக்குன்னு அந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்கிறேன். பகையான நட்சத்திரங்கள் என்ன, பணம் வரும் நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு பதிவில் நிறைய கொடுக்குறேன். துளாராசிக்காரர்களுக்கு 4 விஷயந்தான். அந்த 4 ரகசியத்தை அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் அந்த ஜாதகம் பார்த்தா தான் அந்த விஷயத்தை சொல்ல முடியும். ஏன், நட்சத்திரம் மட்டுமே வச்சு முடிவு செய்ய போகிறதில்ல. அவங்க அமைந்த அந்த பிறந்த அமைப்பு ஜாதகம் எப்படி இருக்குதோ அதற்குரிய வேலையை நீங்கள் செஞ்சால் தான் அது வேலை செய்யும். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் கொண்டு செலுத்துங்க. எங்கேயாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது அவங்கள கூட்டிகிட்டு போங்க. ஒரு கோர்ட்டு பிரச்சனை, ஒரு பெரிய கேஸு, தவிர்க்க முடியாத கேஸு, ஒரு வக்கீலை பார்க்க போகிறேன், ஒரு டாக்டர் நோயாளி, எனக்கு நோய்க்கு மருந்தே கிடைக்கல, ஒரு டாக்டரை பார்க்க போகிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியரை பார்க்க போகிறேன், ஒரு பக்கம் பணம் கேட்க போகிறேன், ஒரு பக்கம் பொண்ணு பார்க்க போகிறேன், ஒரு பக்கம் நான் குழந்தையே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு டாக்டர்கிட்ட டெஸ்ட் பேப்பிக்கு போகிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரம் யார்? இத்தனை காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உங்களுக்கு பூராட நட்சத்திரமே. அந்த நட்சத்திரக்காரை கூட்டிகிட்டு போங்க, அதாவது டக்கு டக்குன்னு நடக்கு காரியம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்த வின் பவர், அவங்களோட நட்சத்திரத்தினுடைய அந்த அலைவரிசை அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொண்டு வீடு கொண்டு வந்து சேர்த்து. அப்போ கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இது உங்களோடவே போக வேண்டாம். உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்கார ஃப்ரெண்டு நட்பெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் இந்த பதிவு கேட்க முடியும், மற்றவங்க யாரும் இதை கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது வேணும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நான் உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அவங்கவுங்க நட்சத்திரத்தை போய் அதில் பாருங்கள். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போடுங்க, உங்களுக்கு அது வந்துடும். இல்லை வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. அந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப்பில் போட்டு நீங்கள் அந்த ஜாதகத்தை அதை எடுத்து உங்கள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் எந்த நட்சத்திரக்காரை ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குன்னு நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த நட்சத்திரத்தை ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப காலம் கிளம்பிச்சு இந்த நட்சத்திரத்தினுடைய கான்செப்ட் இதுவரை காலமாக ஒரு 10-20 வருஷமாகவே நம்மளுக்கு ராசியான நட்சத்திரம் எதுங்க, நம்மளுக்கு யாருங்க துரோகம் செய்யாமல் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு 100 பேர் 200 பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது இதை கேட்காதவங்களே இல்லை. அதனால தான் இந்த கணக்கே நான் செஞ்சேன்.
அப்போ இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆனால், சுவாதி நட்சத்திரத்தோட புராட நட்சத்திரம் கனெக்ட் ஆனால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்ங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு கருத்தை பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க்கையில் ஒரே தடவை தான் மனித பிறப்பு, அதில் வாழ்கிறது ஒரு முறை தான். ஆனால் நம்ம வாழ்ந்த பெருமை இந்த நம்ம இருந்தும் இல்லாத காலத்திலையும் கூட வாழ்த்தட்டும் தலைமுறை. நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள்லாம் நம்ம வாழ்ந்த பெருமையை அவங்க வாழ்த்துட்டோம். அதனால தான் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காருக்கு பல கஷ்டங்கள் தீர்றதுக்கு இந்த நட்சத்திரக்காரை, ஒரு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு பூஸ்ட்டு காப்பி வாங்கி கொடுங்க. எது செஞ்சீங்கனாலும் பிரதிபலன் நமக்கே. இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகணும். ஏன் உங்களால் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில்? எதற்காக நீங்கள் பயப்படுறீங்க? நாம் செய்த நம்மளுடைய செய்த வினைகள் என்ன? அறியாமல் தெரியாமல் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாம் செய்யக்கூடிய புண்ணியமே அது சமர்ப்பணம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நட்சத்திரத்தை பிடிச்சு நீங்கள் உங்களுடைய ட்ராவல் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தெய்வ சக்தி கூட வந்தாச்சு. ஒருத்தர் குலதெய்வமே தெரியலையும் பாரு, இந்த நட்சத்திரம் அப்படி போங்க, இதுவே குலதெய்வம்னு நினச்சிக்கோங்க, கூட்டிகிட்டு போங்க, அந்த காரியம் நடக்கும். அந்த அளவுக்கு வைராக்கியமா வீம்பா இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்து ஜெயிக்கணும்னு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்கள் ஒரு தூண்டுதலுக்கு பக்கத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நினச்சிப்பார். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும். ஆனால் அவங்க தான் நம்ம கூட ஒட்ட மாட்டாங்க. இதை நம்மக்கிட்ட தான் கர்மம் இருக்கே, பூர்வ ஜென்ம கர்மம் நிறைய வாங்கியிருக்கிறோமே, நல்லது நம்மக்கிட்ட வராதே, கெட்டதானே வரும். அவங்க தான் நம்மளை பகைச்சிக்குவாங்க, அவங்க தான் ஒரு மாதிரியாக முறைப்பாங்க. இவங்களை இதெல்லாம் தாண்டி நமக்கு அனுகூல நட்சத்திரம் சொல்லி அவங்கள நாசூக்காக நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எப்படி? நட்பா, நல்லா இருக்கீங்களா, வாங்கம்மா உட்காருங்க, சாப்பிடுங்கம்மா, என்ன சாப்பிட்றீங்க, காப்பி சாப்பிட்றீங்களா, சாப்பாடு செய்யட்டுமா, இப்படி எல்லாம் அவங்க மேலே பாசத்தை ஊட்டி அவங்கள தக்க வச்சு அவங்ககிட்ட இருக்கிற சக்தியை நீங்கள் வாங்குங்க. யாருக்கிட்டையோ பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தை நீங்கள் பாதகமத்தை ஒழிக்கிறதுக்கு வழி பாருங்க. ஜாதகமே பார்க்க வர்றாங்களே, எதுக்கு வர்றாங்க? உங்கள் வாழ்க்கையில் பாதகமாக நிறைய நடக்குது. அந்த பாதகமாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை சாதகமாக எனக்கு அமைச்சு கொடுங்க, அந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சாதகம் பார்க்க வரீங்க, அதானே? அப்போ அந்த சாதகமாக ஆக்கிறதுக்கு உங்களுடைய நட்சத்திரமே பூராடம் தானே. அப்போ சுவாதி நட்சத்திரக்கார் பூராட நட்சத்திரக்காரை சாதகமாக்கியாச்சுன்னா பாதகம் விலகி போச்சு, பட்ட துன்பமெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் போங்க, வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போங்க, ஆயிரம் விதமான பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன், 1000 பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். எதை பிடிச்சி வேணாலும், ஒரு பணம் இல்லாமல் காசு இல்லாத பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இது எல்லாம் இந்த பதிவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த பதிவில் சுவாதி நட்சத்திரக்காரர் இன்னும் மென்மேலும் இந்த நட்சத்திரத்தை பிடித்து, பூராட நட்சத்திரத்தை பிடித்து வாழ்க்கையில் போராட்டத்தை விலக வேண்டும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்புள்ள சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.